அம்மா இன்னைக்கு என்னம்மா நம்ம வீட்ல சமையல் பண்ண போற? நம்ம வீட்ல இன்னைக்கு சூப்பரான சமையல் தான் செய்ய போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே அவர் வந்து இந்த பீச்சுக்கு தான் போயிட்டு வந்தாரு. பட்டினப்பாக்கம் பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்க என்ன மீன் பார்க்கலாம். யாரோ ஒரு சொல்லிட்டாங்களாம் அங்கதான் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இல்ல ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு, ரேட்டும் இருக்கு, ரொம்பவே இதுவா இருக்கு, கம்மியா இருக்கு. வந்து சாப்பிடணும்னே வந்து ஆசையா அவங்க ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அவங்களுக்கு வாங்கி தர சொல்லி அப்ப நம்மளுக்கும் வாங்கி வந்துட்டாரு. பாத்தீங்களா, இது வந்து பாறை மீன் பா, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இந்த செதில் தூக்கி பார்த்தா நல்லா அப்படியே ரெட்டா இருக்கணும். இது அதுதான். இது வந்து பாறை மீன் ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது கவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீன் எல்லாம் மிக்ஸ் பண்ற. ஆமா, அப்படியே நம்ம எல்லாம் கழுவி சொல்ல பிரிச்சு. இதுவும் பாறை மீன் தானா? இது பாறை இல்ல. இது ஞாபகம் இல்ல உனக்கு? நம்ம பீச்சுக்குலாம் போனா பீச்ல முழு மீன் வறுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? இதுதான் காணாங்கத்த மீன். காணாங்கத்த மீன் வாங்கிக்கிற மாதிரி காணாங்கத்த மீன் சூப்பரா இருக்கும். ஃபுல்லாவே சதையா இருக்கும். இது வறுக்கிறதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க, இதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கா, வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மீன் வேட்டை தான். மீன் குழம்பு, மீன் வறுவல். நல்லா இருக்கு. இது மீன் வேட்டை. மீன் வேட்டை நம்ம வீட்டுல இன்னைக்கு இந்த மீனெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமைக்க தான் போறேன். வாங்க ஒரு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அம்மா எவ்வளவு நேரமா உனக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்கு? உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? மீனை வந்து கட் பண்ணாமே வாங்கி வந்துட்டாரு. அந்த மனுஷிக்கு அப்பா பாரு இப்படிதான் பண்ணுவாரு. ஏதாவது ஒண்ணு நம்ம தண்ணியில கை வைக்க கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு. வேணுமே அப்படி வாங்கி வந்துட்டாரு. சரி, இருந்தாலும் கிளீன் பண்றதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு. இப்ப சட்டுன்னு முக்கியமான விஷயத்த சொல்லவே இல்லையே. இதுதான் எனக்கு பிடிக்காது. கட் பண்ணி குத்தனே. ஓ நீ ஆமா, ஃப்ளோல எப்பவுமே அப்படிதான். இப்பதான் பிக் பாஸ்ல சொன்னாங்க, செஞ்சவங்க வர மாட்டாங்க, மெயினா இருக்கவங்க தான் வருவாங்க. அந்த மாதிரி தான். சாரிப்பா சுஷ்மி வந்து அந்த பக்கம் சைட்ல இருக்க முள்ளு வாலு இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து டக்குன்னு அதை கிளீன் பண்ணி குடல்லாம் எடுத்து நான் கிளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். இப்ப பாத்திரம், மீன் குழம்பு செய்ய பாத்திரம் வச்சிருக்கேன். மீனுக்கு மசாலா போடணும். சாதமும் அந்த பக்கம் வச்சிருக்கேன். சட்டுன்னு முடிச்சிடலாம். எப்பவுமே நீ மட்டும் கஷ்டப்படுற மாதிரியே காமிச்சுப்ப வீடியோல. பேக்ரவுண்ட்ல நாங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றோம், அதெல்லாம் சொல்றது இல்ல சொல்ற சுஷ்மி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம ஏத்தி சளி மட்டும் போவே மாட்டேங்குது எல்லாருக்கும். இப்ப உன நினைச்சா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. பிக் பாஸ் தான் ஞாபகம் வருது எனக்கு. அந்த யாரு அம்ஜித்தா, யாரு அவன் பேரு? அவங்க அமித் சார். அவர் சொல்லுவாரு பாரு, இவங்க எல்லாம் வந்து எப்ஜி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நாங்க செஞ்சது அவங்க எல்லாம் சொல்லவே இல்லை, நாங்க பாத்ரூம் கிளீன் பண்ணோம், அவர் மட்டும் பேரும் புகழும் வாங்கிட்டாருன்னு. அது பிக் பாஸ் நிறைய பேருக்கு பிடிக்கல, நல்லா இல்லைன்றாங்க. ஆனாலும் நாங்க பாக்கிறது வந்து கானா வினோத் சாரும் அவங்க வாட்டர்மெலன் காமெடி. அவங்க காமெடி நல்லா இருக்குப்பா. நம்ம எப்ப டென்ஷனா இருக்கோமோ அப்ப நீங்க லைவ் அதை போட்டு பாருங்களேன். அவங்க பண்ற காமெடி எப்ப அல்டிமேட். சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் புண்ணாகும். நல்லா இருந்தது. ஐயோ சுஷ்மி, இப்படியா கேட்டு வாங்குவ சுஷ்மி? நீ சொல்லணும். எனக்கும் தான் உடம்பு சரியில்லை. நேத்து வந்து வெளியில போயிருந்தோம், அப்ப தெரியாம பாதாம் மில்க் குடிச்சிட்டேன். சுஷ்மி வாய் கட்ட மாட்டாங்க, நான் கரெக்டா இருப்பேன். நான் எனக்கு கோல்டு குடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, குடிக்கல. இந்த அம்மா வந்து நீ எப்படி வாய் நூல் போட்டு கட்டுவியோ? நானும் சாப்பிடுவேன், ஆனா கோல்டு ஐட்டம் இல்லாம வேற ஐட்டம் சாப்பிடுவேன். சரி, அதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிச்சு. இங்க பாருங்க, ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கேன், அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். போட்டுக்கலாம். மீன் குழம்புனால வெந்தயம் போட்டாதான் அந்த வாசனை. இன்னைக்கு வந்து நீ அந்த வெங்காயம் எல்லாம் இடிச்சு வச்ச பாறை மீன் குழம்பு தானே? ஆமா. நல்லா அந்த சின்ன நம்ம கிட்ட அம்மி இருக்கு பாத்தீங்க, உரல் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 10 வெங்காயம் இருக்கும் குட்டி குட்டியா, அதை நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். பூண்டும் ஒரு 5 பல்லு பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன். இதை இடிச்சு போட சொல்ல அதோடைய டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஆனா செஞ்சிருப்பீங்க, செஞ்சவங்க எப்படி இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. செய்யாதவங்க இனிமேல் செய்யற மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். டேஸ்ட் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். அப்பா வந்து வீடியோல எல்லாரும் பாவமா பாக்குறாங்க. அவர் பண்ற சில்மிஷோ சேட்டெல்லாம் நமக்கு தான் தெரியும். அது அவருடைய கேரக்டர் அப்படிதான். பாக்குறவங்களுக்கு அது பாவமா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது, நைஸா சிண்டு முட்டி விடுறதெல்லாம் கரெக்டா பாப்பாரு. நம்ம வந்து வாயில பேசியே கெட்ட பேர் எடுத்துரும். ஓப்பனா பேசினாலும் இவங்க இப்படிதான் அப்படின்னு உங்களுக்கு கெஸ் பண்ணிடுவீங்க. அவரு கெஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அப்புறம் நேத்து கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அப்பாக்கு ஏமா கறியே வைக்கல கறி குழம்புலன்னு. அது என்ன ரீசன்னா, கறி வந்து கம்மியா தான் வச்சேன். ஏன்னா மார்னிங் அவர் சாப்பிட்டு போறாங்க இல்லையா, அப்ப அதிகம் சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் நைட் வந்து இது மதியத்துக்கு வந்து கறி குழம்புன்னு கறியே வைக்கல. அதுதான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும், அம்மா கறி குழம்புன்ட்டு அப்பா வைக்காம அவங்களே சாப்பிடுறாங்கன்னு. அப்படி இல்லை, மார்னிங் யாருமே அதிகம் சாப்பிட மாட்டாங்க. இது மதியம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுவாங்க. அதுதான். இது பொரிஞ்ச உடனே என்ன பண்ணலாம், வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்னா போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கணும். நீ வந்து கருவேப்பிலை லாஸ்டா போட்டுதான் உங்களுக்கு அப்படி மாத்தி சொன்னேன். அப்ப நீ திட்டு வேணே, கேமரா வேஸ்ட் ஆயிடுச்சுட்டு. இந்த பக்கம் சாதம் ரெடி ஆயிடுச்சு, வடிக்கணும். உன்னோட உறவுகள்லாம் லைவ் வரணும்னு எதிர்பார்க்கறாங்கம்மா. ஆமாப்பா, லைவ் வரணும் தான்ப்பா. அதுக்குமே எப்ப அன்னைக்கு ஒரு நாள் நம்ம டிசைட் பண்ணி வரலாம்னு இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பில்டிங் ஒர்க் வந்தது, அதனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போறது, இந்த பொரிஞ்சிச்சுல போட்டுக்கிறேன். அதான் இல்லன்னா நான் அதான் கேட்கறேன், உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த மாதிரி டைம் வந்தா கரெக்டா இருக்கும். நீங்க எல்லாம் மெசேஜ் பண்ணுங்கப்பா, அந்த மாதிரி டைம்ல நம்ம பார்க்கலாம். எப்படின்னு நம்ம குக்கிங் லைவ் போடுறதா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த சந்திரமுகி மூவில சொல்லுவாங்களே, திடீர்னு சாயிதான் பழக்குதான், அந்த மாதிரி வச்சிடலாம்.
அந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் அப்படிதான் இருக்குது. ஆமா. அப்புறம் திடீர்னு எல்லாம் ரெடி திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. எவ்வளவு ஒரு கொடுமை தெரியுமா? எல்லாம் கண்டது நீங்க வீடியோ எடுக்கிறோமா, இந்த சமையல் செய்யறோமா, அந்த சமையல் செய்யறோம்னு பார்த்தா கரண்ட் போயிடும். நாங்களும் ஒரு ஷெட்யூல்லாம் போடுவோமா, இன்னைக்கு இதை போடுறோம் போடுறோம் உட்காந்து போட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. எல்லாருக்கும் அப்படிதான். இந்த இது சொல்ல எனக்கு யார் தெரியும், அவங்க இந்த குக் வித் கோமாளி இல்ல, அந்த இவரு இலங்கை ஸ்லாங்ல பேசுறேன், யார் அவன் சின்ன புலின்னு சொல்லுவானே ஒரு பையன், ஞாபகம் இல்ல, அவரு அப்படிதான் சொல்லுவாரு, நான் எடுக்கிறேன் அப்ப சுத்தி கொண்டே இருக்கும் லோடிங், அது டவுன்லோட் பண்ண முடியாம சுத்தி கொண்டே. அது உண்மையே எல்லாரும் இதுலயும் இருக்குதான், அந்த மாதிரி தான் நடக்குது. அது ஏன் ஆமா, நம்ம அப்லோட் பண்ணிடுறோமா, அது வந்து அது பின்னாடி நிறைய கஷ்டம் இருக்கு. அதை எடிட் பண்ணணும், அது எதுக்கு ரொம்ப எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு சுஷ்மிக்கு. அப்பா வீட்டுக்கே வந்துருவாரு போலமா, வந்தா பார்க்க வெயிட் பண்ணட்டும். பின்ன இப்போ நான் உனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன், ஒரு ஷெட்யூல் போடணும் நெக்ஸ்ட் வீக். இன்னைக்கு இப்ப மண்டே ஒரு சமையல் பண்றேன்னா டியூஸ்டே அதை நீ பண்ணக்கூடாது. மண்டே பண்ண டியூஸ்டே யாராவது பண்ணுவாங்களா? ரிப்பீட்டடா வரக்கூடாது. 3 நாள் சாம்பார் வைக்கிற பத்தியா, இந்த அப்படி அது ஒண்ணும் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது. அப்பாக்காக நான் செஞ்சுதான் அவனெல்லாம் அவர் திட்டுவாரு. 3 நாள் சாம்பார் வச்சு வாரத்துல எங்களை ஏமாத்துற, கதற விடுற. ஷாம்லாம் டெய்லி ஆபீஸ்க்கு அழுதுனே போறான், ஒழுங்கா லஞ்ச் பாக்ஸ் தர மாட்டேன்னு. அப்படி இல்லப்பா, அவனுக்கு ஒழுங்கா லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா அவன் என்ன சொல்லிட்டான்னா, நான் இப்ப வேற இதுல இது மாறி இருக்கமா, எனக்கு எல்லாருமே எடுத்துட்டு வந்துடுறாங்க, எனக்கு அதிகம் நீங்க கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவனே வாய விட்டுட்டான். அப்ப நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கணும், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்களா, அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்களாம். அதனால நான் அவனுக்கு சரியா பண்றதுல இருக்கிற மதியத்துக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதையே சூடு பண்ணி கொடுத்து விடுறேன். அதுதான் இப்ப வந்து தக்காளியை போட்டுக்கலாம். அதுவும் இல்ல, நீ அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி தான் சொல்லி என்ன சொல்லணும்னு சொல்லு. அதாவது இப்போ ஒரு வாரத்துல 7 நாளுமே நீ டிஃபரெண்ட் மெனு தான் வச்சிருக்கணும். ஓகே, நீ போட்டு விடு. நம்ம போடலாம், கேக்கறத நான் செஞ்சு தரேனே. வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப மண்டே ஈஸியா இருந்தா சொல்லுங்க, அப்பெல்லாம் இல்ல. மண்டே சமைக்கிறது வந்து டியூஸ்டே அந்த மெனு வந்து ரிப்பீட் ஆக கூடாது. முதல்ல வந்து சொல்றது என்ன புரியாது. இன்னைக்கு செஞ்சு அப்படியே நாளைக்கு இந்த மாதிரி மீன் கொண்டா கண்டிப்பா நாளைக்கு வைக்க தான் செய்யணும். ஏன்னா அப்பதான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இப்ப நீ மண்டே நீ வந்து இந்த ஒரு வாரத்துல சாம்பாரே தூக்கிட்டா நீ என்ன பண்ணணும் அதை வேற பாக்கணும். சாம்பாரே தூக்கிட்டாவா? ஆமா, அப்பா பருப்பு அதிகம் வாங்கி கொடுக்கறது அவருக்காக தான் வாங்கி தராரே பருப்பு. அவரியானா சாம்பார் பைத்தியமா இருக்காரோ தெரியல. அவங்க வெயில்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மெக்கானிக், 2 வீலர் மெக்கானிக். என்னதான் கடை இருந்தாலும் அவர் வெளியே வண்டி எடுத்துட்டு வந்து செஞ்சாதான் அவருக்கு கரெக்டா இருக்குமே. அதனால வெயில்ல பண்ண சொல்ல அவருக்கு இந்த மாதிரி பருப்பு, கீரை இந்த மாதிரி ஐட்டம் தான் பிடிக்கும். எல்லாமே டக்கு டக்குன்னு அவருக்காக சீக்கிரம் மாட்டேங்குது. உப்பு போட்டியா? உப்பு போடாமே அது தக்காளி உப்பு போட போறேன். அப்ப இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இந்த வதங்கத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து இது வந்து நான் உப்பு சொல்லிதான் வதங்கத்துல இது எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் புளியே கரைச்சி வச்சு உப்பு போட்டு லைட்டா இதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டே கரைச்சி வச்சிருக்கேன். புளியும் கடகடகட வதக்கி குழம்பு வந்து புளியை ஊற்றி கொதிக்க வச்சு மீனை போட்டா மீன் குழம்பு முடிஞ்சிச்சு. 10 நிமிஷம் வேலை நீ அது கிளீன் பண்ணுறது. நீயே மெனு போட்டு கொடு, எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஏன்னா முக்காவாசி நானும் போடுறேன். டிஃபன் வந்து நான் டிஃபரெண்டா செய்யணும்னு நினைக்கிறேன். வந்து பூரி கிழங்கு அது வேணான்றாங்க, ஆயில்ல செய்யற பூரி கிழங்கு வேணாம், சேமியா உப்புமா இவங்களுக்கு வேணாம். இது ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சுன்னா நினைச்சேன் நீங்க இதெல்லாம் வேணான்றாங்க. அவங்களுக்கு எப்ப மேகி வேணும்ன்றாங்க. அந்த பையன் வந்து மெக்ரோனி தான் அப்படி சாப்பிடுறாங்க. மெக்ரோனி தோசை தான் டெய்லி செய்யற. நீங்க வேணான்றதால நான் தோசை ரொம்ப ஈஸி மாவு அரைச்சி வச்சுட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை. அதனால நான் விதவிதமா தோசை சுட்டு சாப்பிடுவேன். நான் சொல்லிட்டாங்க 4 நாள். இன்னைக்கு கூட நான் சப்பாத்தி வந்து தோசை நைட்டு டின்னர் சொல்றேன். நேற்று வந்து தோசை புதினா சட்னி, முந்தானே சட்னி அவங்களுக்கு பிடிக்கும் கேட்டுதான். முந்தானேத்து வந்து தோசை கறி குழம்பு. அதுக்கு செவ்வாய்க்கிழமை அந்த முந்தானேத்து வந்து தோசை என்ன வச்சு ஏமாத்தின இட்லி பொடியா, ஹோட்டல் சாம்பார் அப்பா வாங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை வந்து தோசை மீன் குழம்பு. அதுக்கு முன்னாடி நான் சண்டே வச்ச மீன் குழம்பு. நான் அப்படியே மெனுவை மனப்பாடமா பண்ணி வச்சுக்கிறேன். உடுக்குற இது ஒண்ணுதான் தோசை. இப்ப சாப்பாடு எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பாடு தானே சாப்பிடுறீங்க, அதுக்கு குழம்பு தானே டிஃப்ரெண்ட். அதனால தோசைக்கு உங்களுக்கு சைடிஷ் டிஃப்ரெண்டா தந்துடுறேன். ஓகேவா? ஏன்னா எல்லாருக்காகவும் ஒண்ணு நான் செய்ய முடியாது சுஷ்மி. எனக்கு டயர்ட் ஆயிடும் இல்லையா, அதுக்காக தான். பொங்கல் செய்யறேன்ப்பா, நடுவுல பொங்கல் செய்யறேன், சட்னி அரைக்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் இட்லி செய்யறேன். இட்லியும் செய்யறேன். பெரிய வித்தியாசம் தானே. அப்புறம் எனக்கு எப்பவுமே ராகி அடை செஞ்சுப்பேன். அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க. ராகி புட்டு செய்வேன். இடியாப்பம் தான் அதிகம் பண்றது இல்லைன்னு வச்சுக்கோ.
இடியாப்பம் குறை சொல்லின்னு வர சும்மா மாவு மிஷின் சரியில்லை, இந்த இடியாப்பம் பிழியறது சரியில்லை. இல்ல ஹோல்ஸ் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, பிழியவே முடியாது. அப்பா கிட்ட கொடுத்து அதை எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசாக்கி தான் சொல்லணும். தக்காளி நல்லா பழ தக்காளி போல இருக்கு, சூப்பரா இப்போ போட்ட உடனே நல்லா வதங்கிடுச்சு. அப்ப ஸ்வீட்டா இருக்குமா குழம்பு? எது பழம் தக்காளி? தக்காளி வந்து புளிப்பு சுவைனா அது வந்து பழமா இருந்ததுன்னா சீக்கிரமா நம்ம வதங்க சொல்ல வதங்கிடும். காயா இருந்ததுன்னா அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் பாத்தியா, குழம்புக்கு டேஸ்ட் அந்த புளிப்பு சுவை வராது ரொம்ப. ஆனா சுஷ்மி சூப்பர் கண்டுபிடிக்கும் சுஷ்மி. ஆனா சக்கரை போட்டா நீங்க அந்த இது என்னது டொமேட்டோ சாஸ் சொல்றீங்க இல்லையா, அது அது மாதிரி வரும். பழமான தக்காளி தான் யூஸ் பண்ணணும். மஞ்சள் தூள் நல்ல வேலை உப்பு எடுத்து போட்டுருக்கோம், அவ்வளவுதான் இருக்குது. அதான் தெரியும், நீங்க அதான் பக்கத்தே இருக்கக்கூடாது பேசினே. இப்போ தேவையான குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எப்படியோ ஒரு வழியா அரைச்சுன்னு வந்துட்டேன் குழம்பு மிளகாத்தூள். குழம்பு எவ்வளவு டேஸ்டா இருந்து பார்த்து நல்லா வச்சு. கறி குழம்பு சூப்பரா இருந்தது, வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். அதுக்கு பாருங்க நம்மளுக்கு எப்ப வந்தது, நம்மளுக்கு தீபாவளி பண்டப்ப அந்த மிளகா தனியா வந்ததுப்பா. நம்மளும் வெயில் வரும் காய வைக்கணும். ஆனா வெயில் வர சொல்லி நாங்க வெளியே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அதை முயற்சி பண்ணி காய வைக்கணும்னு பார்த்தா இல்லவே இல்லை. அதை ஒரு வழியா காய வச்சு கிளீன் பண்ணி. அது எப்பவுமே எல்லாருக்கும் அப்படிதானே? கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதாவது வந்து சொதப்பிடுது. நமக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. எல்லாருமே அப்படிதான் வரும். அது எப்படின்னு கேளு நீ. எப்படின்னா இப்ப வந்து நம்ம வந்து இப்ப வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வீடெல்லாம் கழுவணும், சாமிக்கு பூஜை எல்லாம் செய்யணும்னு பாத்துக்கலாம். இந்த மெட்ரோ வர்ற சென்னையில இருக்கவங்க ரொம்பவே கெஸ் பண்ணிருப்பீங்க, தண்ணி வராது அன்னைக்கு காலையில. ரெகுலரா மெட்ரோ வர்ற தண்ணி வரும், அன்னைக்குன்னு பார்த்து தண்ணி வராது. இதுவே நம்ம மோட்டர் தண்ணி யூஸ் பண்றோம்னு பாருங்களேன், டக்குன்னு கரண்ட் போயிடும். இதெல்லாம் நடக்கும் தானேப்பா. அதே மாதிரி எல்லாம் கிளம்பிட்டு இருப்போம் அர்ஜென்டா. பூஜைக்கு வந்து மேக்கப் சரியா வராது, தலை ஹேர் ஸ்டைல் வராது, அப்புறம் சாரி சரியா கிடைக்காது. அவ்வளவு சாரி வச்சிருந்தாலும் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் அது காமன் முடியாது. நம்ம வாய் விட்டு சொல்லிடுறோம், சிலவங்க சொல்லாம மனசுக்குள்ள இந்த வீடியோ வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ இந்த இது அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்ட்டு. ரொட்டீனா வந்துட்டே இருக்கு இதெல்லாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி நீ இன்னைக்கு நோட்டு போட்டு எழுது சுஷ்மி. மறுநாள் முன்னால ஒர்க் அவுட் பண்ண முடியவே முடியாது. நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நைட் உட்காந்து நாங்க ஒரு லிஸ்ட் போடுவோம், இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோ எடுக்கணும்னு. ஆனா அது படி போவே போவாது. நார்மலா நம்ம பண்ணாலே அது வந்துடும். ஆனா நம்ம இந்த மாதிரி நோட்டு போட்டு இதை பண்ணணும்னு நீங்க ஷெட்யூல் போடுங்க, கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி எக்ஸாம்ல கூட அப்படிதான். ஆனா பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஆனா அது பண்ண முடியாது. ஐடியால வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? ஆமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம வரல, கதவு சாத்திட்டாலே அது பிடிக்காது. நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சு ரெடி பண்ணிக்க. ஒரு சின்ன வேலையான வெளில போயிட்டு வந்துட்டேன். ஆமா, அதுக்குள்ளே வா மீன் போடணும். குழம்பு நல்லா கொச்சிச்சு, திக்காயிடுச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம மீன் போட்டோன்னு வச்சுக்க, எப்படி இருக்கு குழம்பு பாக்குறதுக்கு? சூப்பரா இருக்கும். திக்காயிடுச்சு போலியே. ஆமா, திக்காயிடுச்சு. கரெக்டா இருக்கும். மீனை போட்டுல போடு போடு. இது பாறை மீன். இன்னைக்கு என்ன சொல்லணும் நம்ம வீட்டுல? மீன் வேட்டை. மீன் அதுக்காக முழு மீனா போட்டு மீனை வேட்டையாட போறோம் நம்ம இன்னைக்கு. ஒரு புடி நம்மளும் மிருகங்களும் வேற மாதிரி ஆயிட்டோம். ஐடி வந்து இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது, அது ஒரு பூனையா இருந்துட்டு. ஆமா, அதோட ஃபுட்டு தான் சாப்பிடும். ஐடியா அது அப்படி பழகி இருக்குல்ல. அவங்க மட்டும் தான் சாப்பிடாங்க. மீன் வறுக்க போறோமா? அதுக்கும் கல்லு வச்சுட்டேன். என்ன டைம் வந்துட்டார்ல, கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. அவருக்கு சுட சுட கொடுக்கலாம். சுட சுட திட்டு குத்தாச்சு. இப்ப சுட சுட சாப்பாடு கொடுக்கலாம். என்ன பண்ணாரு இப்படி போயிட்டு வர சீக்கிரத்துல? அதான் திட்டின, ஏன் மீனை வெட்டி வாங்கிட்டு வரலன்னு. இவன் மூஞ்ச பாவமா வச்சுப்பாரு. இவங்க பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியாதுன்னா நான் அடியே அடிச்சுட்டா மாதிரி. ஐயோ, அவர்கிட்ட நிறைய இந்த பழக்கம் இருக்கு. அம்மா குழம்பு ரெடி ஆயிடுச்சாமா? இன்னும் ஒரு கொதிக்க இப்பதான் மீன் போட்டிருக்கேன். இந்த மீன் இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த பக்கம் மீனும் வச்சாச்சு வறுக்கிறதுக்கு. அவ்வளவுதான். ரெடியானோடனே சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். இதுதான் காணாங்கட்ட மீன். காணாங்கட்ட மீன் இதுதான் பீச்சில் கொடுப்பாங்க, அப்படியே முழுசா வச்சு அந்த இது போட்டு மசாலா போட்டு தருவாங்களா, இந்த மீன் தான் அது. சமையலாம் சுட சுட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுப்பா. இப்ப சாப்பிட வேண்டியது. அவரும் வந்துட்டாங்க. இப்ப அவரு தான் சாப்பாடு போட்டு கொடுக்க போறேன். சுட சுட சாதம் பாத்தீங்களா? மீன் குழம்புனாலே இந்த மாதிரி சாதம் உதிரியா இருக்கணும், அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். நம்ம மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பரான மீன் குழம்பு, பாறை மீன் போட்டு வச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாத்தீங்களா மீன்? இதுவும் ஃப்ரெஷ் மீன்ன்ற சொல்ல இன்னும் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் வந்து இந்த காணாங்கத்த மீன் வந்து வறுத்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு நாள் அப்புறமா வந்து ஷாம்ல இருந்தானே சூடா சாப்பிடுவோம். ஆமா, அவங்களுக்கு சூடா. இப்போ எங்களுக்கு மட்டும் இது நான் இது வறுத்து வச்சிருக்கேன்.
அப்புறம் முட்டை முட்டையை உரிக்கி வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது லேட் ஆனதுனால அதுக்கு காரணமே அவர் தான். எப்பவுமே மீனை க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரல, அதனால லேட் ஆயிடுச்சு. அவரே வெயிட் பண்ண வச்சிருக்கோம். இங்க பாருங்க, வெயிட் பண்ற கொஞ்சம் கூட அந்த இது இல்ல அவருக்கு. போன்ல கேம் ஆடிட்டு இருக்காரு. இந்த கேமை நாங்க எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா? லாக்டவுன்ல ஆரம்பிச்சது. அத பழக்கப்படுத்தி விட்டோம். உட்காந்து ஆடுவோம் நாங்க ஜாயின் பண்ணி. அதை இன்னமும் மறக்காம இவர் மட்டும் தான் ஆடிட்டு இருக்காரு. இவருக்கு எவ்வளவு ஆமா, ஐயோ வாய திறந்துட்டாரு. பசி எடுக்குது, பார்த்ததும் பசி வந்துருச்சு. அதுவும் இந்த நான்வெஜ்னால சொன்ன மாதிரி சுட சுட சாப்பிடணும்பா. இந்த மாதிரி சாதம் ஆவி பறக்க இருக்கணும், இந்த குழம்பு சுட சுட இருக்கணும். நம்ம வாயில வைக்க சொல்ல சுட சுட அப்படியே வெந்து அப்படியே நெஞ்சு குழியில வந்து சூடா இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அவருக்கு ஒரு அளவான மீன் வைக்கலாம், அது போதும் அவருக்கு. என்ன எல்லாரும் உனக்கு பாவம் கம்மியா வைக்கிறதால திட்டுறாங்களா? அவர் அப்படிதான்ப்பா சாப்பிடுவாரு, கம்மியா தான் சாப்பிடுவாரு. அதிக விஷயம் நம்மளே திட்டுவாரு. ஒரு மீன் எடுத்து வச்சு இந்த முட்டையை அப்படியே உரிச்சு கொடுக்கலாம். சாப்பிடுவீங்களா? அப்படியே போன் ஆடிட்டே இருப்பீங்களா? மீன் ஃப்ரை சாப்பிட்டு சொல்ல அப்பா எப்படி இருக்குன்னு. மீன் ஃப்ரையா? தமிழ்ல மீன் ஃபிஷ் ஃப்ரை. சூடு ஆமா, சூடா இருக்கும். நல்ல காரசாரமா ஊறி சூப்பரா இருக்கா? ஆமா, நாங்க அந்த பீச்ல தான் சாப்பிட்டுருக்கோம். ஆனா நாங்க வீட்டுல வாங்கி அதை செய்யறது கிடையாது. பாது இப்பதான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதா, அதனால அது வாங்கிட்டு வந்தாரு. ஏன்னா சுஷ்மிக்கு மோஸ்ட்லி அந்த இந்த மீன் தான் பிடிக்கும். கிழங்கா குட்டியா இருக்க பார்த்தீங்களா, வெள்ளைக்கிழங்கு அதுதான் பிடிக்கும். இந்த முட்டையும் உரிச்சிட்டேன், அப்பாக்கு முட்டையும் வச்சிடறேன். பாயில்டு எக்கு சாப்பிடுங்க. அவ்வளோதான்ப்பா, சமையலெல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. இப்போ சாப்பிட போறோம். அப்படியே அம்மா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இப்போ சமையலெல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. வாங்க ஒரு சாப்பிடலாம்.